அக்கா, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஒரு சின்ன விஷயத்துக்காக ரொம்ப நாளா பேசிக்காமலே இருக்காங்க. அவங்க 2 பேத்தையும் பேச வைக்கிறதுக்கு நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம். ஆனா பேசிக்க மாட்றாங்க. ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா சொல்லுங்களேன், அவங்க 2 பேத்தையும் பேச வைக்கிறதுக்கு. ஒரு சின்ன பொய் சொன்னா போதும். ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, உன்கிட்ட பேசாம அவ ரொம்ப ஃபீல் பண்றான்னு சொல்லு. இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, உன்கிட்ட பேசாம அவ ரொம்ப ஃபீல் பண்றான்னு சொல்லு. அப்புறம் 2 பேருமே, ஓ! நம்மகிட்ட பேசாம ஃபீல் பண்றாங்களேன்னு நெனச்சு பேசிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஐடியாலாம் ஓகே தான். ஆனா பொய் சொல்லக்கூடாதுன்னு நீங்களே சொல்லுவீங்க. இப்போ நீங்களே பொய் சொல்றீங்க. ஆமா, பொய் சொல்லக்கூடாது தான். ஆனா இந்த விஷயத்துக்காக நம்ம பொய் சொல்லலாம். பிரிந்து இருக்கக்கூடிய 2 தரப்பாரிடமும் நல்லதை புனைந்து சொல்லி, மக்களுக்கிடையே சமாதானத்தை ஏற்படுத்துபவன் பொய்யன் அல்ல. அதாவது மக்களிடையே சமாதானம் ஏற்படுத்துவதற்காக 2 பேர் பிரிஞ்சிருக்காங்கன்னா, அவங்க கிட்ட சமாதானம் ஏற்படுத்துவதற்காக, நம்ம ஒரு பொய் சொல்லி அவங்கள சேர்த்து வைக்கிறோம்னா, அதுக்கு பேர் பொய் கிடையாது. அவங்க பொய் சொல்றவங்களும் கிடையாது. மாறாக அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பொய் சொல்லலாமே தவிர, மத்த எந்த விஷயத்துக்காகவும் நம்ம பொய் சொல்லக்கூடாது. ஓ! அப்போ ஓகே.